எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசியர் திருச்சபை மக்களுக்கு அவர் இங்கே பேசுகிற இந்த 6வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம், இந்த 6வது வசனத்திலிருந்து இந்த 11வது வசனத்தை ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை குறித்து அவர் பேசுகிறார். ஆவிக்குரிய பக்குவத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி ஆவிக்குரிய பக்குவமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பக்குவமாக எதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன 8வது வசனத்தில் அவர் சொல்ல, 7வது வசனம் 8வது வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, லௌகீக ஞானத்திலே மாயமான தந்திரத்தினாலும் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொலோசியர் திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், இந்த காரியத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவம் என்று பெயர் மட்டும் போதாது, நாம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய பக்குவம் ஒன்று கட்டாயம் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய பக்குவம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப சுலபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, அவரை கிறிஸ்தவர்களாய் மாறுவது, கிறிஸ்தவன் என்று நாம் மற்றவர்களாய் அழைக்கப்படுவது ரொம்ப சுலபம். ஆனால் கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பது, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செல்வது என்பது ரொம்ப கடினம். அதுதான் கிறிஸ்துவத்திலே நாம் பக்குவப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பக்குவப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முடியும். அல்லேலூயா. உண்மைதானே? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் இனி ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் இனி வேதம் வாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏன் என்று சொன்னால், அவர்களெல்லாம் கிறிஸ்துவிலே பக்குவப்படாததினாலே இந்த சம்பவங்கள் நடந்தது. இன்னும் ஒரு காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருமுறை சபைக்கு எழுதும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நான் உங்களுக்கு அதிகப்படியான கடுமையான உணவை, அதிகப்படியான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல், நீங்கள் இன்னும் பச்சிளம் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு மேலோட்டமான சத்தியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் சற்று சில காலங்கள் கழித்து அதே திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் பால் குடிக்கிற பச்சிளம் பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகளா இல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி கடினமான சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த அதே பால் குடிக்கிற பிள்ளைகளாகவே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பக்குவப்படுகிறவர்களாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்குவப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கினவங்க இருக்கிறீங்க? கை தூக்குங்களேன் தைரியமா. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் அடி வாங்கியிருக்கிறேன் பாருங்க நிறையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் கூட வாங்கியிருக்கேன் பாருங்க, பயங்கரமா. எங்க அம்மாலாம் எங்க அப்பாவெல்லாம் ஒரு நாள் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு முட்டி போட வச்சுட்டாங்க. அப்படி எதுக்கு தெரியுமா? எங்க பாட்டி வீட்டுக்கு சொல்லாம போயிட்டேன். எங்க பாட்டி வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லாம போயிட்டேன். நீ எப்படி சொல்லாம போலாம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் கண்டித்ததுனால, சரி எத்தனை பேர் அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு, சரி இனிமே இவங்க எனக்கு தாயும் இல்லை, எனக்கு தகப்பனும் இல்லை, இது வீடே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி, இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு
வீட்டை விட்டு ஓடி போனவங்க யாரா இருக்கீங்களா? ஓகே, பரவாயில்ல, 2-3 கை தூக்கிறீங்க. சரி, திருப்பி இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொன்னவங்க, இவங்க என் அப்பாவே இல்லை எங்க அம்மாவே இல்லைன்னு சொன்னவங்க, நான் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? அப்ப திரும்பி வந்துட்டீங்க. இதுதாங்க குடும்ப பக்குவம், இதுதான் ஆவிக்குரிய பக்குவமும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை திட்டும் பொழுது, அவர் நம்மை உபத்திரவத்துக்குள்ளாக சில காரியங்களுக்குள்ளாக நம்மை போக அனுமதிக்கும் பொழுது, நாம் ஆவிக்குரிய பக்குவம் உடையவர்களாய் இருந்துட்டோம் என்று சொன்னா, என்ன ஆனாலும் சரி, இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, மரண பரியந்தம் என்னை நடத்துவார், என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் தப்பித்துக் கொள்ள போக்கையும் எனக்கு காண்பித்துக் கொடுவார், இந்த லேசான உபத்திரவம் ஒரு நாள் மாறி போகும் என்று சொல்லி, அவரே என் தேவன், அவரே என்னுடைய தகப்பன் என்று அவரை பிடித்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் ஆவிக்குரிய பக்குவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஆமென். பாருங்க, அப்ப ஆவிக்குரிய பக்குவத்துல நம்ம தொடர்ந்து வாழணும், தொடர்ந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 5 காரியங்கள் தேவை. வேதத்திலிருந்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியங்களை நாம் நினைவில வைத்துக்கொண்டு நாம் தியானிக்கலாம். பாருங்க, முதலாவது காரியம், நாம் ஆவிக்குரிய பக்குவத்துல வரணும் அப்படின்னா வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் அதில் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14 அதில் 17வது வசனத்தை நாம் வாசிக்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் ஆவிக்குரிய பக்குவமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பக்குவத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா, நம்ம முதலாவது நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை காணணும், அவரை அறியணும், தேவனை பார்க்கணும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. we have to see the Lord. நம்முடைய தேவனை நம்ம பார்க்கணும், அவரை அறிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, மனிதரில் எவரும் கண்டிராத சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னு சொன்னா அவரை தரிசனமா பார்க்கணும். ஆமென். அவரை தரிசனத்துல பார்க்கணும். மோசே கூட ஆண்டவரை பார்க்கவே இல்லை, அவரை தரிசிச்சார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது மோசே பார்த்து ஆண்டு சொல்ல, நீ என்னெல்லாம் பார்க்க முடியாது, நான் அப்படி கடந்து போறேன், போகும்போது என் பின்பக்கமா மகிமை என்ன செய், நீ பார் என்று சொன்னார். அப்போ அதை பார்த்த பொழுது மோசே கீழே இறங்கி வரும் பொழுது ஜனங்களால மோசே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா மோசே தேவனுடைய முகத்தை அவரை பார்த்திருந்தார் அப்படின்னா மோசே உயிரோடவே இருந்திருக்கவே முடியாது. மனிதரில் ஒருவரும் கண்டிராத பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. அப்ப அவரை தரிசிக்கணும், நம்ம அவரை பார்க்கணும், தரிசனமா ஆண்டவரை பார்க்கணும், அவரை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை தரிசனமா பார்த்திருக்கிறேன்? யாரெல்லாம் பார்த்திருக்கிறீங்க, தரிசிச்சிருக்கிறீங்க ஆண்டவரை? ஒரு ஆள் கை தூக்குறீங்க, தைரியமா தூக்குங்க, சொல்லுங்க. ஒரு ஆளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்ப ஆவிக்குரிய பக்குவம் அப்படின்னா நீங்க ஆண்டவரை தரிசிச்சிருக்கணும், நீங்க ஆண்டவரை பார்த்திருக்கணும். அவர்கள் தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்குவம் அடைந்தவர்கள். தேவனை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரை நான் உம்மை தரிசிக்கணும். இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஆண்டவரை நான் உம்மை பார்க்கணும், நான் உங்களை தரிசிக்கணும், உங்களை அறியணும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் இப்படி அழகா பாடுவார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அல்லேலூயா. அவரை அறிய அறிய அறியதான் அவர்கிட்ட கிட்ட என்ன செய்ய முடியும், சேர முடியும். அவரை தரிசித்து இருக்கணும். அப்போஸ்தலர்கள் யார் என்று சொன்னா, ஒன்னு ஆண்டவரை பார்த்திருக்கணும், இல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கணும், இல்ல ஆண்டவரை தரிசிச்சிருக்கணும். இது மூன்றுல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் அப்போஸ்தலர்கள். அவர்கள் அப்போஸ்தலர் என்று வேதத்துல பெயர் பட்டாங்க. சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க 11 பேர்.
அக்செப்ட் பண்ணியாச்சு அவர்கள் அப்போஸ்தலன்னு சொல்லி. ஆனா பவுல் இயேசுவோடு இருந்தாரா? ஆனா அவர் என்ன செய்தார்? அவரை தரிசித்தார், அவருடைய சத்தத்தை கேட்டார். இது 2 குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. அதுவே தான் அவர் அப்போஸ்தலன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம யாரா இருக்கிறோம்? நாம ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு எப்ப பேர் வந்துச்சுன்னா, அவங்க கிறிஸ்துவை போல மாறினபடினால், கிறிஸ்துவை போல நடந்தபடியினால், அந்த ஆவிக்குரிய பக்குவம் அவர்களுக்குள்ள வந்தபடியினால், அவர்கள் கிறிஸ்துவை போல மாறினபடினால் கிறிஸ்தவர் என்ற பேர் வந்தது. நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கிறிஸ்தவன்னு பேர் வந்துருது. ஆனால் கிறிஸ்துவில் பக்குவப்பட்டு இருக்கிறோமா, அவரிலே நிலைத்து இருக்கிறோமா என்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அவரை பார்க்கணும், அவர் அறியணும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை தரிசிச்சே ஆகணும். ஆண்டவரே, நான் தரிசிச்சே ஆகணும். ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டுதான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். போதிக்க வேண்டிய நீ போதிக்காமல் இருப்பது எப்படி? யாராவது ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? பரவாயில்ல. இன்னொரு கை தூக்கப்பட்டிருக்கு, வேற கை, 2 கை. ஆமென். அந்த ஃபீல் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே அது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம். அந்த அனுபவமே வேற. அந்த அனுபவம் ஒரு முறை நம்ம அடைஞ்சிட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லா அது மறக்கவே மறக்காது பாருங்க. அந்த அனுபவம் நமக்கு வரணும். அதான் ஆவிக்குரிய பக்கம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா உங்க சத்தத்தை நான் கேட்கணும், ஏசப்பா உங்க சத்தத்தை நான் கேட்கணும், உம்மை நான் தரிசிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் தேவனை தரிசிப்பவர்கள் மோசே பார்க்க முடியும். ஆண்டவரை தரிசிச்சாரு. ஏசையா ஆண்டவரை கண்டாரு, பேதுரு ஆண்டவரை கண்டாரு. பாருங்க, ஏசையா கண்ட பொழுது நடந்த சம்பவம். எப்படி தேவனை நம்ம பார்த்துட்டா, தேவனை அறிஞ்சிட்டா எப்படி ஆவிக்குரிய பக்குவம் நமக்கு வரும்? தேவனை பார்த்தா போதுமா? தேவனை பார்ப்பதனால என்ன சம்பவம் நடக்கும்? என்ன நடக்கிறது? எப்படி நாம் தேவனை அறிகிறோம்? ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நிறைந்தது. இப்ப கவனிக்கணும். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த முதல் 5 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, ஏசாயா மற்றவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார். தன்னை ஒரு நீதிமானாகவே அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இங்க தேவனை தரிசிக்கிறாரு. இங்க முதல்ல தேவனை தரிசிக்கும் பொழுது அந்த தரிசனத்தில் தீர்க்கதரிசி அவர் உணர்ந்து கொள்ளுகிற காரியத்தை பாருங்க. ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன், அவர் ஒருவரும் கண்டிராத பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மகா பரிசுத்தவான், அவரை நான் கண்டு விட்டேனே, அவரை தரிசித்து விட்டேனே, நான் அதமானேன் என்று சொல்லி தன் பாவி, நான் ஒரு குற்றமுள்ளவன், நான் ஒரு அசுத்த உதடு உள்ளவன் என்று தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார். அப்ப ஆவிக்குரிய பக்குவம் தேவனை பார்க்கிறதுனால எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய பக்குவம் உடையவங்க இப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டாங்க. அது என்னது அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தவறு செஞ்சேன், ஆண்டவரே அவங்க செய்யாத தவறா நான் செஞ்சிட்டேன். அங்க பாருங்க, இந்த உலகத்துல அந்த மனுஷன் எவ்வளவோ காரியத்தை செய்யறான், அவளா நல்லா இருக்கிறான். நான் என்ன செஞ்ச ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு என்ன தப்புமே நான் செய்யலையே,
ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலைன்னு ஆவிக்குரிய பக்குவம் அடைந்தவர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆமென். இங்கே தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாழுகிறவன், நான் பாவியான மனுஷன் சொல்லுகிறார். தேவனை பார்க்கறதுனால இந்த சம்பவம் நடக்கும். நம்ம யாருன்னு அறிந்து கொள்ளுவோம், அவர் யாருன்னு அறிந்து கொள்ளுவோம். ஏசாயா அறிந்து கொண்டார், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு நிகராக நான் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் அவரை தவிர ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லை. பாவத்தை பாராத சுத்த கண்ணர், நீதியில் பிரியப்படுகிறவர். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அந்த பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையில இயேசுக்கு உண்பதாக நிறைவேற்றினார் பாருங்க. அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். இயேசு சொல்றார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறார். உலகத்தின் பாவத்தை எல்லாம் கொண்டு வந்து பிசாசு இயேசு மேல வைக்கிறான். இயேசு பாவி அல்ல, இயேசு பாவத்தை சுமக்கிறார். இயேசு மேல பாவம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, உலகத்தின் அனைத்து பாவமும். இப்ப இயேசு பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறார். இயேசு பாவி அல்ல, பாவிகளுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு மேல வந்து இருக்கிறது. இப்ப பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இயேசுவை பாப்பாரா? மனிதனாய் இருந்த இயேசு 100% ஒரு மனிதனாகத்தானே நம்முடைய பாவத்தை சுமந்தாரு. இப்ப இயேசு பிதாவாகிய தேவன் அவரை பாப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் இயேசு சொல்றார், ஏன் என்னை கைவிட்டேன், ஏன் என்னை கைவிட்டேன். பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆனால் இயேசு மரித்து 3ஆம் நாளே ஜெய கிறிஸ்துவாய், பாவத்தின் பூரணம் மரணம், அந்த பாவத்தின் பூரணமாகிய மரணத்தை தன் மரணத்தினாலே ஜெயம் எடுத்து இயேசு கிறிஸ்து ஜெயமுள்ளவராய் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மூவரும் ஒருவராய் இருக்கிற அவரை தரிசிக்கிற நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவரை அறிந்து கொள்கிற நாள் நாம் யார் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, அதே போல நாம் பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அல்லேலூயா. பேதுரு ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்கிறார். மீன் ஒண்ணுமே கிடைக்கல. படகுல வந்து ஓரமா அங்க கரையில விட்டுட்டு அந்த அழுக்கு வலையை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரு கூட்டாளிகள் எல்லாம். இயேசு வந்து, உன் படகை எனக்கு கொஞ்ச நேரம் தருவியா, நான் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி படகுல ஏறி பிரசங்கம் பண்றார். போதிச்சு முடிச்ச பிறகு பேதுருவை பார்த்து சொல்றார், கொஞ்சம் ஆழமா படகை கொண்டு போ, வலது பக்கமா வலையை தூக்கி வீசுன்னு. இப்போ வலது இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டார், இதெல்லாம் பார்த்தார். ஆனா அவருக்கு ஒண்ணுமே தோணல பாருங்க. பேதுருவுக்கு இது தோணல. சரி, ஓகே, ஆகிலும் போதகரே உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுறேன், ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நீங்க சொல்றீங்களே செய்யறேன்னு சொல்லிட்டு மீன்ல அந்த வலையை போடுறாரு. மீன் நிறைய வந்துருச்சு, படகு நிறைய மூழ்கிருச்சு. இத கண்டவனே பேதுரு புரிந்து கொள்கிறார், இவர் பரிசுத்தம் உள்ள தேவன், இவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி பேதுரு சொல்றாரு. இதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க, என் கிட்ட நீங்க இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன், உங்க கூட நான் இருப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன், என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. இயேசு சொன்னார், நான் இது முதல் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசுவை நீங்க பார்த்துட்டீங்க, அவரை அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவார். நீங்கள் அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்ப முடியும். கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அநேகரை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்க முடியும். அந்த கிருபையை பேதுருக்கு தந்த அந்த வல்லமையும் அந்த வரத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. ஆனா அவரை பார்த்துருங்க, அவரை தரிசிச்சிருங்க, அவருடைய குரலை கேட்டுருங்க, அவரை பார்க்க வாஞ்சியா இருங்க, அவரை அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தினை, இன்னைக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கு இயேசுவை பார்க்கணும்னு, அவரை தரிசிக்கணும். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தோடு கூட பக்கத்துல கை பிடிச்சிருங்க, இயேசுவே பார்த்துருங்க, அவரை அறிஞ்சிக்குங்க. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம், ஆவிக்குரிய பக்குவம்னா என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பக்குவத்தில் நம்ம தொடர்ந்து வாழணும் அப்படின்னா ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். என்னது?
ஞானஸ்தானம். பாருங்க, ஞானஸ்தானம் என்பது இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அடையாளம். நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள நாம் மரித்து நாம் கிறிஸ்து உயிரோட 3ஆம் நாள் எழுந்தது போல நானும் கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுப்பப்பட்டேன். நான் ஜீவன் உள்ளவனாக மாறி இருக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறேன் என்று உலகத்துக்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது தண்ணீரில் மூழ்கி எழுந்து இருக்கிற ஞானஸ்தானம். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஞானஸ்தானத்தை குறித்து நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால கிறிஸ்துவில பக்குவம் அடைகிறது என்ன அப்படின்னா, நாம் அவரோடு கூட மரிச்சு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும். அது ஆவிக்குரிய பக்குவம். அல்லேலூயா. எதற்கு அடக்கம் பண்ணப்படணும், எதற்கு அவருக்குள்ள மரிக்கணும் அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் கிறிஸ்து பிதா மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப கிறிஸ்துவத்தில் பக்குவப்பட்டவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்குவப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்னா, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வார்கள். எப்படிப்பட்ட ஜீவனம்? புதிதான ஜீவனம். பழைய மனுஷன் செத்துட்டான், மரிச்சிட்டான், புதிய மனுஷனா ஜீவிக்கிறான். அப்ப இன்னைக்கு நம்ம புதிய மனிதர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? பழைய மனிதன் எப்படி இருந்தான்? திமிரு பிடிச்சவனா இருந்தான், திமிரு பிடிச்சவளா இருந்தோம், அடக்கவே முடியாது, எகத்தாளம், கோபம் நிறைஞ்சவளா இருந்தோம். கோபம் வந்தாலே தப்பு பண்ணிடுவேன். பெருமை, எப்போதும் நான் பெருமையா பேசிட்டே இருப்பேன். என்னால முடியும், என்னால முடியாது ஒண்ணுமே இல்லை, அதை பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அது இது பெருமையா பேசுறது. இன்னும் எவ்வளவு காரியங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த பழைய மனிதன் இன்னைக்கு மரித்து போய் இருக்கிறானா? புதிய ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்பதான் நீங்க கிறிஸ்துவத்துல பக்குவப்பட்டவங்க. கெட்ட வார்த்தை பேசுறவங்க, இப்ப நீங்க கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபைக்கும் உலகத்துக்கு அடையாளம். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன். ஆனால் உண்மையிலேயே ஞானஸ்தானம் நீங்க எடுத்தீங்களா? உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தீர்களா? உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்து புதிய ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன் அப்படின்னு, அப்போ அதுதான் புதிய ஜீவனம். கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளாக நான் செல்ல மாட்டேன், கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளாக நான் செல்ல மாட்டேன். பாருங்க, குடிக்கிறது பாவம் இல்லை, சிகரெட் பிடிக்கிறது பாவம் இல்லை, இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறத கேட்டு எனக்கு வீடியோ ஒன்று அனுப்பிட்டாங்க. பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவரே அதில் பதிலை கொடுக்குறேன். நான் அதை கவனிக்கும் பொழுது, இது எல்லாம் பாவத்தினால வந்த விளைவு. குடி பாவத்தினால் வந்த விளைவு, சிகரெட் பாவத்தினால வந்த விளைவு, விபச்சாரம் பாவத்தினால வந்த விளைவு. அப்போ பாவத்தினால வந்த விளைவு பாவம். ஒரு மனிதனை பூரணப்படும் பொழுது இதெல்லாம் நடக்குது. அப்போ குடிக்கிறது பாவமா? பாவம் இல்லையா? பாவம். ஏன்னா பாவத்தினால வந்த விளைவு தானே அது. அது பாவம் தான், அது தவறுதான். இதெல்லாம் தவறான காரியங்கள். பாவத்தின் விளைவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமே. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் புதிய ஜீவனம் பண்ணுகிறோமா? புதிய மனிதர்களாகி நாம் வாருகிறோமா? ஞானஸ்தானம் எடுத்தோமா? உண்மையா, மனப்பூர்வமா? பவுல் கொலோசியர் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், அவர் நீங்கள் மாம்சத்துக்குரிய ஞானஸ்தான விருத்த தேசனத்தை இல்லாமல் ஆவிக்குரிய விருத்த தேசனம் உடையவர்களா இருங்கள். அதென்ன வாசிச்சோம், 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 11வது வசனம் வரைக்கும். மாம்சத்துக்குரிய விருத்த தேசனம் இல்ல, மாம்சத்துக்குரிய ஞானஸ்தானம் அல்ல. ஆவியிலே உள்ளான மனுஷன் உண்மையாய்
ஞானஸ்தானம் எடுத்து உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் பாருங்க, அது சொல்லுவாங்களே, நம்ம குளிப்பாட்டி கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சாலும் கடைசியில் எங்க தான் போமா அது? நீங்க எதனாலும் வசிங்க, எதனாலும் சொல்லிங்க, எங்க போமோ? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அவருடைய சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்தி கொண்டு வந்து சபைக்குள்ள வச்சிருக்கிறாரே. நாம எங்க போறோம்? நாம எங்க போறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் என்னை அழகு பார்க்கும்படியாய் அவருடைய ரத்தத்தினால கழுவின என் ஆண்டவர் வைத்த இடத்திலே நான் இருக்கிறேனா, அல்லது நாங்க விட்டு போயிட்டேனா? நான் ஆவிக்குரிய பக்குவம் அடைஞ்சிருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, அதுதான் உண்மையும். வேதம் என்றைக்கும் பொய் சொல்லாது பாருங்க. வேதம் உண்மையானது. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுமாம். நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அல்லேலூயா, ஆவியில் உண்மையான ஒரு ஞானஸ்தானம், ஒரு புதிய மனிதனாய் நாம் மாற வேண்டும். யாரெல்லாம் புதிய மனுஷனா மாறி இருக்கிறீங்களோ, பழையவைகளை கலைந்து போட்டீங்களோ, பழையவைகள்லாம் எடுத்து போட்டீங்களோ, நீங்க தான் ஆவிக்குரிய பக்குவம் உடையவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆவிக்குரிய பக்குவம் உடையவனா மாறணும்னா பழசெல்லாம் நான் கலைந்து தூக்கி போடணும். ஆமேன். பழசெல்லாம் என்னை விட்டு போகணும். நான் ஒரு புதிய மனுஷனா வாழணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். மாம்சத்துக்குரிய ஞானஸ்தானம் இல்ல, அதுவும் முக்கியம்தான், அது அடையாளம். ஆனா ஆவியில ஞானஸ்தானம் வேணும், உள்ளத்துல ஞானஸ்தானம் வேணும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, நம்ம மூன்றாவது காரியம், ஆவிக்குரிய பக்குவம் அடைந்தவர்கள் அந்த பக்குவத்தில் தொடர்ந்து இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். என்ன செய்யணும்? ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் நமக்கு நிச்சயம் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம, அவரால் நிரப்பப்படாம நான் ஆவிக்குரியவன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. கிறிஸ்தவன்னு சொல்லிக்கலாம், ஆனா நான் ஆவிக்குரியவன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய பக்குவம் என்பது அதுதான், ஆவியில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் அபிஷேகம் பெறல, யாரெல்லாம் அந்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதலை நீங்கள் இன்னும் அனுபவிக்கலையோ, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்ன நீங்க நிரப்புங்க, உன் வாயை விரிவாய்த்த, அப்பொழுது உன்னை நிரப்ப என்று சொல்லியிருக்கிறார். உன் பிள்ளைக்கு நீ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாயோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயோ? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைத்து இருக்கும் பொழுது, உங்கள் பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுப்பது அதிக, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்றார். நீ பரிசுத்த ஆவியானவரை கேட்டா நான் தருவேன், நீ ஏன் பிள்ளைகளுக்கு கேட்கறத தரும் பொழுது நான் தராம இருப்பேனா அடாண்டு சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே அவர் வரும் பொழுது, அவர் நம்மை அழைத்து செல்ல வரும் பொழுது, நாம் மரித்திருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் இந்த சரீரமானது மறுரூபமாக்கப்படணும். கிறிஸ்து உயிர் தந்தது போல நாமும் மகிமையின் சரீரமாய் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருந்தாதான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம், நம்ம பரலோகம் போக முடியும், இந்த சரீரம் பரலோகத்தை சென்றடையும். இல்லைனா முடியாது. பாவ சரீரத்தில் பரலோகத்துக்கு போக முடியாது. மனுஷன் பாவத்திலே பிறந்திருக்கிறான். சங்கீதக்காரர் சொல்ல, என் தாய் என்னை பாவத்திலே, இந்த சரீரம், இந்த பூமியில பிறந்த எல்லாமே இதெல்லாம் பாவ சரீரம் தான். ஆனால் இந்த பாவ சரீரம் பரலோகம் போகாது. பரிசுத்தமாக்கப்பட்ட மகிமையின் சரீரமாய் நாம் பரலோகம் போவோம். அந்த மகிமையின் சரீரம் கிறிஸ்துவின் வருகையிலே நமக்கு உண்டாகும். அவருடைய வருகையில அந்த மகிமையின் சரீரம் நமக்கு வேணும்னா, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவியானவர் நமக்குள்ளேயும் இருந்திருக்கணும், நமக்குள்ளேயும் இருக்கணும்.
ஆமென். அப்ப அதுதான் ஆவிக்குரிய பக்குவம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா நான் உங்க வருகையில மறுரூபமாக்கப்படணும், உங்க கூட பரலோகம் வந்துடணும். அதற்கு ஒரே வழி, ஒரே கீ ஒன்று இருக்குது. அந்த டிக்கெட் அது எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த ஆவியின் நிரப்பப்படுதல், அந்த அனுபவம் எனக்கு தேவை. எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். எல்லாரும் குதிக்க மாட்டாங்க, எல்லாரும் வேகமா கை தட்ட மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி அனுபவம் இருக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அருளப்பட்ட வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும் பொழுது எந்தெந்த அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அந்தந்த அடையாளம் தான் வெளிப்படும். நீங்க நினைச்சிடாதீங்க ஆவியானவர் வந்துட்டாலே எல்லாரும் கையை தட்டி குதிச்சு அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லி அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒருவேளை முதல் அனுபவம் அப்படியா இருக்கலாம். சிலரால் அந்த ஆவியானுடைய அந்த பவர், அந்த அனுபவம் சில தெரியாது பாருங்க. அது போக போக அவரோடு கூட உறவாட அந்த கண்ட்ரோல் வந்துடும். எப்போதும் போலமே நம்ம அப்படியே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படியே இருந்து குதிச்சு கீழே விழுந்து பிறண்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம். அந்த ஆவிக்குரிய பக்குவம், அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப், பேசுகிற அந்த அனுபவம் வந்த பொருள் அது வித்தியாசமாக மாறிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் வந்தாலும் அழுவாங்க, சிலர் சிரிப்பாங்க, சிலர் நல்லா ஜெயிப்பாங்க, சிலர் நல்லா துதிப்பாங்க, சிலர் வெவ்வேறு விதமான பேசுவாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒன்னே ஒன்று கேட்கணும், ஏசப்பா எனக்கு ஆவியின் அந்த அனுபவத்தை தாங்க, பரிசுத்த ஆவியான் நான் நிரப்பப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான்காவது காரியம் பாருங்க, நாலாவது காரியம், தொடர்ச்சியான பாவத்தினால நாம் அவரில் வாழ முடியாது. அந்த கிறிஸ்துவ பக்குவம் என்பது தொடர்ச்சியா செய்கிற அந்த பாவம் கிடையாது. கீப் ஆன், தொடர்ந்து செய்கிற அந்த பாவம். பாருங்க, ஆண்டவர் நிறைய முறை சபைக்குள்ள வந்த உடனே ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்பா, ஆண்டவரே நீ செய்ய மாட்டேன். படியை விட்டு வெளியே போறோம், நான் இருக்கிறதே அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா திட்டிச்சு பாருங்க ஒரு கெட்ட வார்த்தையை போன, எனக்கு அதிர்ச்சி. என்ன இந்த அம்மா இவ்வளவு நேரம் இங்க இப்படி பாடிட்டு போச்சு, இப்படி பேசுதே. அந்த அம்மா என்ன பார்க்கவே இல்லை பாருங்க, சர்ச்சு வாசல்ல. எங்க சர்ச்சு வாசல்ல தொடர்ந்து உள்ள பாவம் அறிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறது. ஆனா வெளியே போயிட்டு திரும்ப அதே பாவத்தை செய்யறது. அதே தவிர தொடர்ச்சியா நீங்க இது இப்படி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடாரியை கடினப்படுத்துகிறவனுக்கு நான் விடணும், அந்த காரியத்தை நான் விட்டுறணும், எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். கடைசியாக அஞ்சாவது காரியம், ஆவிக்குரிய பக்குவமுடையவர்கள் யார் அப்படின்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்க கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்தேன்னு சொல்றீங்களே, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றீங்களே, கிறிஸ்தவன்னு சொல்றீங்களே, அப்ப கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பரிசத்துல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரே. அப்ப நீங்க எதை தேடணும், எதை பாடணும், எதை பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவரை தேடுங்க. அந்த பரலோகத்தை நோக்கி பாருங்க, சிங்காசனத்தை பாருங்க, அதை நோக்கி பாருங்க. நீங்க இந்த பூமியில தேடாதவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாதான், கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுத்தாராம். அப்ப மேலானவைகளை நாடினால் தேவன் உங்களுக்கு கீழானவைகளை தந்துட்டே இருப்பார். ஆமென். உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? வேதம் சொல்லுகிறது, களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இப்ப ஆண்டவருடைய நேரத்தை நீங்க என்ன செய்துறீங்க? களவு செய்துறீங்களே, திருடிறீங்களே, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடலையே,
அவருடைய நீதியை தேடலையே. அவருடைய நீதி என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப அத நீதியை நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவர் சொல்றார், மேலானவைகளை தேடு, நான் உனக்கு கீழானவைகளை தரேன். இந்த பூமியில என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தர வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா உன் பொறுப்பு என்ன? நீ என்ன தேடணும், என்ன நோக்கி பாடணும். சிங்காசனம் தான் உனக்கு முக்கியம். அதுதானே ஆவிக்குரிய பக்குவம். அவரை நோக்கி பார்த்தால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் ஒரு மனிதன் மேலானவைகளை தேடினான். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4:19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும், அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்ப இந்த பூமி கூறுது அவர் எண்ணிய அதை பத்தி நினைக்கவே இல்லை பாருங்க. ஆமாவே இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை ஆக்குவேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்துட்டார். ஆனா ஆண்டவர் சொன்னதை நினைக்கவே இல்லை, அதெல்லாம் எண்ணவே இல்லை. கர்ப்பமும் செத்து போச்சு, வயசும் ஆகி போச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது அதை அவர் எண்ணவே இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதுதான் ஆபிரகாமுடைய எண்ணம். எண்ணம் பூமியில் இல்ல, எண்ணம் வானத்திலே இருந்துச்சு, பரலோகத்திலே இருந்துச்சு. அதனால என்ன நடந்தது? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இருக்கிற கஷ்டம், பாடு, நெருக்கம், வேதனையை நினைச்சு நீங்க எண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் உங்க கஷ்டத்தை மாற்றுவார், உங்க நெருக்கத்தை மாற்றுவார், உங்க வறுமையை மாற்றுவார், கடனை மாற்றுவார், உங்க பிரச்சனையை மாற்றுவார், உங்க வியாதியை மாற்றுவார். நீங்க என்ன செய்யணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா நீங்க அவரை தேடணும். நீங்க அவரை தேடிட்டீங்க, அவரை நோக்கி பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை மாறிடும் பாருங்க. நீங்க என்னதான் ஆண்டவரை தேடாம, என்னதான் நீதியை நிறைவேற்றாம, என்னதான் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு உழைத்தாலும் நீங்க நிச்சயம் ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்ட யாக்கோபு, எவ்வளவோ ஆஸ்திகளை பெற்றுக்கொண்ட யாக்கோபு ஒரு முறை ஆண்டவர்கிட்ட வந்து போராடுறாரு, என்ன ஆசீர்வதித்தால் ஒளியுமை போக விடேன். ஆண்டவர் ஆசீர்வதித்தாதான் ஆசீர்வாதம். மற்றபடி என்ன பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் சொல்றார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். யாரு சாப்பிடுவாய்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படாம அவர் வழிகளில் நடக்காம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஒரு நன்மை இல்லையேன்னு சொன்னா எப்படி நன்மை கிடைக்கும்? நன்மையை அனுபவிக்கணும் என்று சொன்னால் கர்த்தரை தேடுங்கள்.